பெரிய லாபிகள் அப்ரோச் செய்ய முயன்று இப்போது அவதூறு ஏற்படுத்துகிறார்கள். அமைச்சர் விக்னேஷ். மதுவிலக்கு அப்புறம் ஆயத்தீர்வை துறையில ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் பலரை பாதிச்சிருக்கிறதாவும், இதனால சில பேர் தங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணி இப்போ ஆட்சி பத்தி அவதூறு பேசுறாங்க அப்படின்னும் அமைச்சர் விக்னேஷ் சொல்லியிருக்காரு. இத பத்தி கோயம்புத்தூர்ல செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவரு, கடந்த ஆட்சியில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையில ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கு. அதை சரி பண்ண சில மாற்றங்கள் கிடையாது, பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த மாற்றங்கள் பலரை பாதிச்சிருக்குது. 1000 கோடிக்கு மேல தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள்ல ஆரம்பிச்சு அடிமட்டத்துல சில தொழிலாளர்கள் வரைக்கும் இந்த மாற்றங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால பெரிய பெரிய லாபிகள் எவ்வளவோ வழிகள்ல எங்களை அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணாங்க. பணத்தை கொடுக்கிறோம், புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய செட்டப்பை மாத்திடுங்க அப்படின்னும் எத்தனையோ சொன்னாங்க. எதுக்குமே நாங்க அசைஞ்சு கொடுக்கல. இது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி. முதல்வர் விஜயின் கீழ் நிர்வாகம் நடந்துட்டு வருது. பணத்தால இங்க எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிற செட்டப்ப கைவிட முடியாது. அதுக்காக நாங்க இங்க வரல. மாற்றம் வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் எங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. மாற்றத்தை கொடுக்க நாங்க இங்க வந்திருக்கோம். ஆனா எங்களை அப்ரோச் பண்ணவங்க எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கறதால உடனே ஆட்சி மேல அவதூறு பரப்புறாங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியும். அவதூறு பரப்புறவங்களால எதுவுமே செய்ய முடியாது. மாற்றம் நடந்தே தீரும். டாஸ்மாக் மட்டுமில்லாம சுற்றுச்சூழல் துறையிலையும் மாற்றம் நடக்கும். அதனால அவதூறுக்கும் ஆபாசத்திற்கும் பயப்படுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது தோல்வியைத்தான் கொடுக்கும். மது பாட்டில்கள்ல மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது மாதிரி டாஸ்மாக் கடைகளோட பெயர் போர்டுகள்லயும் விழிப்புணர்வு வாசகம் எழுதப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. அமைச்சரோட பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழக அரசு சமீபத்துல தான் ஆன்லைன் மதுபான முன்பதிவு மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறையை அமல்படுத்தி இருந்தது. இது மது பழக்கத்தை மேலும் எளிமையானதா மாற்றும் அப்படின்னும், மதுபான கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு ஏன் இப்படியான திட்டங்களை அமல்படுத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.